தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/9/2016 ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் காலை 7:05 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு பூமிதான இயக்கத்தை அறிமுகப்படுத்திய வினோபாஜி அவர்கள் பிறந்த நாள். தானங்களிலே எல்லாம் சிறந்த தானம் நிதானம் என்பார்கள். முதலிலே பூமிதான இயக்கத்தை கொண்டு வந்தவர் வினோபாஜி அவர்கள். அவருடைய பிறந்த நாள். அது மட்டும் அல்ல, மகாகவி பாரதியார் அவர்களுக்குரிய நினைவு நாள். ஒரு முண்டாசு கவிஞன், முதல் கவிஞன். அந்த பாரதியாருடைய நினைவு நாளை நாம் போற்ற வேண்டும். அவரை போல நாமும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாகவும் கவித்துவம் வாய்ந்தவர்களாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எல்லோருமே மழை வர வேண்டும், பயிர் செழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். மழை வருவதற்கு என்று அறிகுறிகள் தெரிந்தவுடனே வானிலை அறிக்கையிலே சொல்வார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே மழை வரும் என்று சொல்வார்கள். எங்கள் பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் மழைநீர் சேமிப்பு என்று இருக்கிறது. எல்லா இல்லங்களிலும் மிகப்பெரிய அண்டாக்கள் இருக்கும். அதிலே சேமித்து வைத்துக் கொள்வார்கள். அதிலிருந்து வளவு என்ற ஒரு இடம் இருக்கும். அங்கிருந்து தண்ணீர் வடிவதற்கேற்ற விதத்திலே அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும். இப்படியெல்லாம் செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மழை எப்பொழுதாவது வருகின்ற சூழ்நிலை அமைந்துவிட்டது. அந்த நேரங்களிலே எல்லாம் நாங்கள் எதை நினைத்து கொள்வோம் என்றால், எங்கள் ஊரிலே 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் முத்தப்பர் என்ற ஒரு அற்புதமான ஆசுகவி, அருட்கவி, இறை அருள் பெற்றவர். அவருக்கு பாடுவார் முத்தப்பர் கோட்டம் என்று கீழச்சிவல்பட்டியிலே கட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு குன்றக்குடியிலே இருக்கக்கூடிய சண்முகநாத பெருமான் ஆலயத்துக்கு பக்கத்திலும் அவருக்கென்று ஒரு சிலை வைக்கப்பட்டு, பக்கத்திலே மயிலும் வேலும் வைக்கப்பட்டு அந்த முருகப்பெருமானை வழிபடும் விதத்திலே அமைத்திருக்கின்றார்கள். காரணம் என்ன என்றால், ஒரு முறை குன்றக்குடியிலே வெள்ளி மயில் வாகனம் செய்து வைத்து சேனாபதி அடிகள் அவர்கள் அங்கே வெள்ளோட்டம் பார்த்தார்களாம். 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படி வெள்ளோட்டம் பார்த்த பொழுது, மழை வரவில்லையே, இந்த பகுதிக்கு மழை வர வேண்டும் என்று சொல்லி முத்தப்ப ஐயாவை கூப்பிட்டு, நீங்கள் ஒரு பாடல் பாடுங்கள், மழை வரச் சொல்லி ஒரு பாடல் பாடுங்கள் என்று சொன்னார்களாம். ஆசுகவியாக வாழ்ந்தவர் முத்தப்பர். அவர் உடனே வானத்தை நோக்கி பாடினார். என்ன பாடினார் என்றார், அள்ளி நிதியம் கொடுக்கும் புனல் வயல் சூழ் சேனாபதி தன் ஐயன் குன்றை. குன்றை என்றால் குன்றக்குடி என்று பொருள். வள்ளிமண வாளருக்கு வெள்ளிமயில் செய்து வைத்த மகிமை பாரி, வெள்ளி அறியாமல் மழை பெய்யுமோ என்ற மொழி மெய்தான், வெள்ளி புள்ளி மயில் மீதேறி முருகன் பவனி வரக் கண்டு மழை பொழிந்தவாறே அப்படின்னு எழுதினார். எப்போவுமே மழை வருகின்ற பொழுது பார்த்தால் வானத்திலே வெள்ளி முளைத்திருக்காது. வானத்திலே வெள்ளி முளைத்தால் மழை வராது. நட்சத்திரங்கள் இருக்காது. மேகக்கூட்டம் கருங்கூட்டமாக இருக்கும். கருமேகம் இருந்தால் மழை வந்துவிடும். ஆனால் இவர் பாடி முடித்த உடனே எல்லா நட்சத்திரங்களும் இருந்தன, வெள்ளி முளைத்திருந்தது, மழை ஊற்றிக்கொண்டே இருந்தது. உடனடியாக பாடி முடித்ததும் மழை வந்தவுடனே எல்லோரும் ஐயாவையும் வழிபட்டார்கள். உடனே முத்தப்பரை பார்த்து, இந்த மழை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெய்து கொண்டே இருந்தது, தரையெல்லாம் சகதியாக போய்விட்டது. உடனே சேனாபதி அவர்கள், அந்த ஊர் மக்களெல்லாம் சொன்னார்கள், இந்த வந்த மழையை நிறுத்த வேண்டும். எனவே முத்தப்பையா அவர்களே, மழையை நிறுத்த ஒரு பாட்டு பாடுங்கள் என்று சொன்னார்கள். மறுபடியும் வானத்தை நோக்கி அவர் ஒரு பாடல் பாடினார். வந்து மழைபொழியும் வானே வெஞ்சுடர் தடிந்த கந்தர் திருவிழா காலத்தில் தொந்தரையாய் நீர்த்துளியை ஊற்றிவிடல் நேர்த்தியல்ல மாற்றிவிடு, கீர்த்தி தரும் நாட்டன் மொழி கேள், என்னுடைய மொழியை கேள், இப்படி தரையிலெல்லாம் நீ நீரை ஊற்றி தொந்தரையாக ஆக்கிவிட்டாயே என்று பாடினார். பாடி முடித்ததும் மழை நின்றது. இது ஒரு உண்மை சம்பவம். இன்றைக்கும் அந்த இடத்திலே தேர் இருக்கிறது, ஐயா சிலை இருக்கிறது. இதில் என்ன பெருமை என்றால், எங்கள் ஊரிலே 50ஆம் ஆண்டு தமிழ் மன்ற விழா நடந்த பொழுது இந்த பாடல் ஒரு கல்வெட்டிலே வைத்திருக்கின்றோம். வருபவர்கள் இதை படிக்கட்டும், அவரவர்கள் ஊர்களிலேயெல்லாம் மழை வரட்டும் என்ற காரணத்தினாலே எங்கள் ஊர் பஸ் நிலையத்திலே இந்த ஒரு போர்டிலே எழுதி வைத்திருக்கிறோம். அன்று நல்ல வெயில் இருந்தது. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியவர்கள் எல்லோரும் தமிழ் மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து அந்த போர்டை திறந்து வைக்க வந்தார்கள். அப்படி போர்டை திறந்து வைத்த போது, திறந்து வைத்த மறுநிமிடமே மழை வந்து விட்டது. இது என் கண்கூடாக பார்த்த ஒரு உண்மை. ஆகையினாலே காலம் கடந்தும் அந்த கவிஞனுடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்கிறது. எங்கள் ஊரிலே எல்லாம் மழை வரவில்லை என்றால் நாங்கள் ஐயா சன்னதியிலே இருந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் இந்த பாடலை படிப்போம். உடனடியாக எங்களுக்கு பலமுறை மழை வந்து ஆதரவு கொடுத்திருக்கின்றது. எனவேதான் பாடுவார் முத்தப்பர் கோட்டம் என்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் இருக்கிற கீழச்சிவல்பட்டியில் அவருக்கென்று ஒரு கோட்டம் கட்டி வைத்து
அதிலே அவரை ஒரு வழிபாட்டு தெய்வமாக வைத்து இன்றைக்கும் வழிபட்டு வருகின்றார்கள். எனவே வாழ்க்கையில் மிகுந்த ஆசுகவி அருட்கவியாக வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை படித்து அதில் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இதுபோன்ற நல்ல கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஏற்று அதன்படியே நீங்களும் நடந்தால் மழை பொழியாத காலங்களில் இந்த பாடலை உங்கள் ஊர்களிலும் உங்கள் ஊர் ஆலயங்களிலும் நீங்கள் படித்து வழிபட்டால் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருக்கலாம். மழை வளம் கிடைக்கும், மக்கள் நல்ல வாழ்க்கை நடத்துவதற்கு வழியும் பிறக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். உங்களுக்கு பக்கத்திலே ஆற்றல் மிக்கவர்கள் இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இப்பொழுது சந்திராஷ்டமம் விலகிவிட்டது. எனவே நீங்கள் செய்யும் செயல்களிலெல்லாம் இனி வெற்றி கிடைக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டு. தொலைதூர பயணங்களையும் மேற்கொள்ள ஒரு அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பம்பு வழக்குகள் வாயில் தேடி வரும் நாள் என்று கூட நான் குறிப்பிடுவது வழக்கம். அது மட்டும் அல்ல, நீங்கள் கோயிலை நாடி சென்று வழிபாடுகளை மேற்கொண்டால்தான் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இயலும். சனியினுடைய முழுமையான பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. செவ்வாய் விலகிவிட்டது. எனவே சனி சப்தமஸ்தானத்திலிருந்து பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் உண்டு. நிறைய விரயங்கள் ஆகிறது என்று கவலைப்படுவீர்கள். குறிப்பாக ஒரு செயலை ஒன்றுக்கு 2 முறை செய்யும் சூழ்நிலை கூட உருவாகலாம். வீண் விரயங்களை சந்திக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசினியர்களே, குடும்பச் சுமை கூடும் நாள். இன்றைக்கு கொடுக்கல் வாங்கல்களிலெல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் கூட நல்ல தகவலாக இருக்கும். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை சிறிது உண்டு. மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறி நிம்மதி காணும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நிலையான வருமானத்திற்கும் வழியமைத்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அரசியல்வாதிகளாலும் அதிகார பதவியில் உள்ளவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 8லே கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு இனம் புரியாத கவலை மேலோங்கும். எனவே சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள். சூரியனும் ராகுவும் இணைகின்ற பொழுது யாரையேனும் விமர்சித்தால் அந்த விமர்சனத்தின் மூலம் உறவில் விரிசல் ஏற்பட்டுவிடும். வீண் விரோதங்கள் வளரும். வியாபார விரோதங்களை வளரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வரவு வருவதில் ஒரு சிலருக்கு தடைகள் ஏற்படலாம். நாளிலே சனி அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது மருத்துவ செலவுகள் கூடும். உடல் ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படலாம். எனவே சிறு அறிகுறிகள் நோய்க்கான அறிகுறி தோன்றுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. விரயங்கள் கூடும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கன்னிராசினியர்களே, யோசித்து செயல்படுவதன் மூலமே யோகங்கள் ஏற்படும் நாள். அது மட்டும் அல்ல, உத்தியோகத்திலே திடீரென மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். அதிகாரிகளை அனுசரித்துக் கொள்வது நல்லது. அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். பெண்வரி பிரச்சனைகள் தலை தூக்கலாம். 2ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் வரவு ஓரளவுதான் இருக்கும். ஆனால் வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகவே இருக்கும். பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் நாள். தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். லாபஸ்தானத்திலே புதன் இருக்கிறார். விரையாதிபதி 11இல் இருப்பதால் விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு எதை நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அதற்கு காசு பணத்தை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் தானாகவே வந்துவிடும். மாலை நேரத்தில் மனக்கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் 2 மடங்காக உயரும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வரன்கள் வாயில் தேடி வரும். சனியினுடைய முழு வலிமையும் உங்கள் ராசியில் பதிவதனாலே உடன்பிறப்புகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு. நீண்ட தூர பயணங்களை ஒரு சிலர் மேற்கொள்ள நேரிடலாம். சுபகாரிய செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. ராசிநாதன் 2இல் இருப்பதால் பணக்கவலை இல்லை. இன்றைக்கு பண பற்றாக்குறை ஏற்படாது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். தொழிலிலும் கூடுதலாகவே வருமானங்கள் வந்து சேரலாம். தனுசு ராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம் செயல்படும் என்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும்.
தனவரவு தாராளமாக வந்து சேரும். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். தட்டுப்பாடுகள் அகலும். தனவரவு திருப்தி தரும் இந்த நாளில் வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் கூட வெற்றி கிடைக்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். மனதில் என்ன நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஊரில் இருப்பவர்களும், அதாவது உங்களுக்கு நண்பர்களாக இருப்பவர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். 8லே சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. எனவே குழந்தைகளின் கல்வி நலன் கருதியோ அல்லது அவருடைய எதிர்கால நலன் கருதியோ நீங்கள் ஏதேனும் புதிய திட்டங்கள் தீட்டினால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகின்ற பொழுது கவலைப்பட வேண்டியதே இல்லை. என்ன ஒரு துயரங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் அது மாறிவிடும். எனவே மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள் இந்த நாள் என்று கூட உங்களுக்கு சொல்லலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள். இன்றைக்கு ஜென்மத்திலே கேது, 8லே குரு இருக்கிறார். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் தொல்லைகள் ஏற்படலாம். திடீர் தாக்குதல்களும் வந்து சேரலாம். நட்பை பகையாக்கி கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். அதன் மூலம் உங்களுக்கு அலைச்சல்கள் கூட உருவாகலாம். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. பண தேவைகள் உங்களுக்கு அப்போதைக்கப்போது பூர்த்தியாகுமே தவிர மிதமிஞ்சிய பொருளாதாரம் ஏற்படுமா என்பது சந்தேகம்தான். இந்த நாளை இணைய நாளாக அமைத்துக்கொள்ள ஆனைமுகனை வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாகவே முடியும். இடம்பூமியாலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. பாதியில் என்ற கட்டிடப்பணி மீதியும் தொடரும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம். குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இன்றைக்கு குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு குருவின் பார்வை விளங்குகின்றது. எனவே இந்த நாள் உங்களுக்கும் ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.